பாவமாய் அழிய நமலத்திட்ட எனது மருமகனே. ஆமா நேசமா இந்த ராஜசபையை நாடி நடத்த எனது மருமகனே இந்த ராசசபை முன்பாய் அதிவிரைவில் அழைத்து விட்டார் எங்கள் யாரு மருமகனே. மாமா சொல்லுங்க, ஏன் அழைத்தேன் தெரியுமா? மாமாங்க என் படை பட்டான சேனாதி சேனைகள் என் தம்பி மகளெல்லாம் இழந்து என் படை பட்டாளம் எல்லாம் இழந்திருக்கிறது. ஒரு நாள் சண்டை முதல் 14ஆம் சண்டை முடிந்து விட்டது. இந்த 14ஆம் சண்டையில யாரும் அடித்தோம்? உன் மைத்துனாக விட்டா சேர்ந்தவரை. உண்மைதான். இந்த தேசத்து அதிபதி. ஆமா, அந்த சைந்தவனும் அடித்தோம். ஆனால் 14ஆம் சண்டையில நாம் பாண்டவரை வெல்ல வேண்டும். நாம் பார்வலிங்க நானே ஆட்சி புரிய வேண்டும். ஐவரை மடிச்சு இந்த அத்தினாபுரத்துக்கு நானே ஆட்சி புரிய வேண்டும். ஆமா, அதாவது ஏதாவது யோசனை இருந்தா தாங்களிடத்தில் நொடிக்க நொடியில 14ஆம் சண்டையில பகைவரை வெல்ல வேண்டும்.
வாருலகில் நானே ஆட்சி புரிய வேண்டும். ஐவரம் அடிக்க வேண்டும். அத்தினாபுரத்துக்கு நானே ஆட்சி புரிய வேண்டும். மருமகனே, அதாவது வழி இருந்தா நொடியில் எந்திரபுரத்தில் பாண்டவரை வரவழைத்து நாடு நகரம் அவனிற்கு என்பது அனைத்துமே பறித்து உனக்கு உண்மை என்னுடைய திறமையினால என் அடிவிட்டு சுடவிறக்கு. அதனால் நீ வந்து கிளம்ப வேண்டாம். நாம என்ன செய்ய வேண்டும்? உன் மைத்தன 14ஆம் நாள் இருந்து விட்டால் அப்படி என்று உன் பணம் தங்கப்படுகிறது. உண்மைதான். மலைக்கல் போல நான் இருக்கிறேன், இன்னும் குற்றம் இருக்கிறார், உன் அண்ணா அங்கு தேசாதிபதி கருண் இருக்கிறார். இத்தனை பேர் உனக்கு படைப்பட்டால் முடித்து மனம் கஞ்சலப்பட வேண்டாம். அதான் ஒரு யோசனை. என்ன? 14ஆம் நாள் இரவு சண்டை இது. 14ஆம் சண்டையில யுத்தகாலம் இங்கிறது. யுத்தகாலம் முடிந்து விட்டது. 14ஆம் சண்டை பகல்ல யுத்தம் குற்றத்துல பேர போக முடிந்து விட்டது. ஆனா இன்னைக்கு ஒரு குறுக்கு ரோட்ட போனா தான் பாண்டவன் ஜெயம் பெற முடியும். குறுக்கு வழியும் ஜெயம் பெற வேண்டும். ஆமா. எப்படி என்றா யுத்தம் ஆரம்பம் அப்படி என்றா அவை படப்பட்டாலும் தயார் நிலையில் வரும். நம்ம படப்பட்டாலும் பாண்டவர் படைப்பட்டாலும் சரி. ஆனா நம்ம யுத்தத்துக்கு தயாராகி போறோம்னா பாண்டவர் நித்திரையில் தான் இருப்பணும். பாசாரிகள அயர்ந்து நிச்சயாக தான் இருப்பாங்க. இப்படி நம்ம படைப்பட்டாளத்தோடு சென்றோமானால் சுலபமா உமது எதிரி கண்டவனுக்கு பிறந்த குண்டக சாதிகள் மடிச்சிடுவான். இதுக்கு போய் அஞ்சு கிளம்புற. இரவு நேரத்தில் சபருக்கு போக வேண்டும். இந்த நாடகம் தான் இரவு நாள் யுத்தம். அப்படி சொல்லணும். ஆமா. அதற்காக தான் முன்னெடுத்து அவங்க அயர்ந்த நித்திரா இருப்பாங்க. நம்ம படைப்பட்டாளத்தோடு சென்றோமானால் அவர்கள் மடித்து விடலாம். உங்கள் எதிரி கொஞ்சம் மூலம் மைத்தனங்கள் அவளுக்கு மட்டும் மைத்தனம் நமக்கு மைத்தனம் அறியாமல் உண்மைதான் மைத்தனை கொள்வார்கள். ஆகட்டும். கைந்தவனை பழித்து பழி வந்தகத்துக்கு வந்தோம் வந்தகத்துக்கு புறப்போய் போகலாம். அது மட்டுமல்ல ராட்கண்டன் உன்னை எங்கிருக்கிறார்கள்? ஆசாரையில என் அண்ணனாகப்பட்ட அங்கு தேசத்து அரசன் கர்ணன், என் தந்தையாகப்பட்ட வீரபுரி சுத்தோதன், இவர்களை படையெல்லாம் திரட்டி நம்ம இரவு நேரத்தில் தயார் நிலையில் தயார் நிலையில ஆகட்டுமா? அது மட்டுமல்ல உனக்கு தந்து ஒருத்தன் கரெக்டா இருக்கிறான். பேர் விகரநாய். அவன் போ, அவன் எதாவது அவனே அழைச்சிட்டு போனா எப்படி சண்டை இன்னும் பயங்கரமாக இருக்கும். படைப்பட்டாலும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆகட்டுமா? எப்படி ஓதனை அப்படியா? பாண்டவன் நிச்சயம் இருக்கும்போது நம்ம சண்டைக்கு போறோம். புறப்படலாம். ஓய்ஞ்சிட்டு இருப்பாங்க, ஓட்டிட்டு வந்துடலாம். ஆகட்டும். யாருங்க அப்படின்னு நம்ம கூப்பிட சொன்னோம். ஒரு மகாராஜன் தெரியாத மகாராஜா புலத்துற ஆட்டுக்கீரை எடுத்தா 800 ரூபாய் செலவான்னு சொல்லி விடிய விடிய பெருக்கா முடிச்சுங்கிற கூட்டி யாரை பார்த்து என்ன வார்த்தை? இருக்கட்டும். அங்கு தேசத்து அரசன் கர்ணன் இரவு நேரத்துல போறீங்களா? ஆமாடா. என்ன ஆடு பிடிச்சதோ இல்ல சண்டைக்கு அதனால நான் போக வேண்டும். தம்பியாகப்பட்ட என் தம்பி மனைவியாகப்பட்ட யாரு? திருமணி மாது. திருமணி மாது என் தேவியாகப்பட்ட பான்மதி இவர்கள் எல்லாம் வரவழைத்து அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டும். திருமண மாதை அழைத்து வா, பிறகு சந்திப்பு.